ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் பிரியா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்மளுக்கு கார்த்திகை தீபம் வருதுங்க. நான் சொல்கிற இந்த நபர்கள் எல்லாருமே நாளைக்கு வெற்றிலை தீபம் நம்ம முருகப்பெருமானுக்கு போட்டிங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறும். ஏன்னா நாளைக்கு கார்த்திகை தீபம் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வர்றதுனால முருகப்பெருமானுக்கும் உகந்த நாள். நம்ம சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி தந்ததும் இந்த கார்த்திகை திருநாளில் தான். ஸோ அதனால் இந்த கார்த்திகை திருநாளில் என்ன வேண்டுதல்கள் வச்சாலும் கண்டிப்பாக சிவபெருமானும் சரி முருகப்பெருமானும் சரி கட்டாயமாக நிறைவேற்றி தருவாங்கங்கிறது ஐதீகமாக சொல்லப்படுது. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன விதமான வேண்டுதல்களாக இருந்தாலும் நாளைக்கு ஒரு 6 வெற்றிலை தீபம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படின்னும் நம்மளோட முன்னோர்களால் சொல்லப்பட்டு வருதுங்க காலங்காலமாக. இது யார் யாரெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக வீடு வாங்கணும், இல்லை வீடு கட்ட போகிறோம் அந்த மாதிரி நினைக்கிறவங்களும் சரி, நிலம் வாங்க போகிறேன், அப்புறம் ஏதாவது நகை வாங்கணும், பொருள் வாங்கணும், திருமணம் ரொம்ப நாளாக தடைப்பட்டுட்டே இருக்குது, எனக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்கணும், இல்லை நாங்கள் பெண் பார்க்க போகிறோம், அது எங்களுக்கு கரெக்டான அமையணும், அந்த மாதிரி இருக்கிறவங்களும் சரி, ரொம்ப வருஷமாக நாங்கள் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க, நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா குழந்தை பாக்கியத்திற்கெல்லாம் இந்த வெற்றிலை தீபம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. நாளைக்கு தான் நீங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு சஷ்டிக்குமே நீங்கள் போடலாம், இல்லை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே நீங்கள் தொடர்ந்து இந்த வெற்றிலை தீபத்தை போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பிரச்சனைகள் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது. எவ்வளவு நம்பிக்கையோட நம்ம போடுறோமோ அவ்வளவு நம்பிக்கையோட அது சீக்கிரமாக நம்மளோட வேண்டுதல்கள் நிறைவேறும். அதே மாதிரி நம்மளுக்கு மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துலேயும் நம்மளுக்கு முருகப்பெருமானுக்கு இந்த 6 வெற்றிலை தீப வழிபாடை நம்ம செஞ்சுட்டு வரலாம். அதுவும் நம்மளுக்கு நல்ல ஒரு பலனை தரும். இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை தீபத்தண்டு நம்ம முருகப்பெருமானுக்கு இந்த வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடு பண்ணும்போது அந்த கார்த்திகை பெண்களோட முருகப்பெருமானை வளர்த்த அந்த அன்னையர்களாகிய கார்த்திகை பெண்களோட ஆசீர்வாதமும் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால தான் நான் இந்த வெற்றிலை தீபம் போட சொல்றேன். கண்டிப்பா போடணுமான்னு கேட்டா உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க செய்யலாம். யார் யாருக்கெல்லாம் வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேறணும், அடுத்த கார்த்திகை தீபத்துக்குள்ள என்னோட வேண்டுதல் கட்டாயமாக எனக்கு நிறைவேறி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை முழு மனசோட செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக நடக்கும். இதுக்கு நம்ம நாளைக்கு முருகப்பெருமானுக்கு என்ன மாதிரி அலங்காரங்கள் பண்ணணும் அப்படின்னா, நாளைக்கு நீங்க செவ்வரளி மலர் இல்லைன்னா வில்வ இலை கிடைத்தது அப்படின்னா மிகவும் சிறப்பு. வில்வ இலைனால முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் நீங்க அலங்காரம் செய்து கொள்ளலாம். இரண்டு பேருக்குமே நாளைக்கு உகந்த நாள். அதனால நீங்கள் வில்வேலை கிடைத்தது அப்படின்னா அதில் அலங்காரம் செய்து கொள்ளுங்க. செவ்வரளி மலர் கிடைத்தாலும் இல்லை ஏதாவது மனமுள்ள மலர்கள் கிடைக்கிறத வச்சு நம்ம அலங்காரம் பண்ணணும். கட்டாயமாக வில்வேலை தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்லைங்க. கிடைக்கிறத வச்சு நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன நெய்வேத்தியம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கிற நெய்வேத்தியங்களை நீங்கள் வைக்கலாம். தேன் வைக்கலாம், தினை மாவு வைக்கலாம், வெறும் தேன் வைக்கலாம், பால் வைக்கலாம், பாலில் கொஞ்சம் சர்க்கரை கலந்து வைக்கலாம். அப்புறம் கார்த்திகை தீபத்தண்டு பொறி வைப்பது மிகவும் ஒரு சிறப்பை நம்மளுக்கு தருங்க. ஸோ அதனால நீங்கள் நாளைக்கு கொஞ்சம் பொரி, அப்புறம் கடலை, அப்புறம் சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து வச்சு இல்லை உருண்டை மாதிரி இந்த கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு வச்சு வழிபாடு பண்ணுங்க. கட்டாயமாக நாளைக்கு உங்களுக்கு நல்ல விதமான ஒரு பலன் கிடைக்குங்க. அப்புறம் நம்ம இந்த தீபம் ஏற்றின வெற்றிலை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை கால்படாத இடத்துலையோ இல்லை ஏதாவது செடியின் மூடுகள்லையோ இல்லை ஏதாவது உயிரினங்களுக்கோ பசுமாடுக்கோ ஆடுக்கோ எதுக்காவது கொடுத்தா போதும். அது சாப்பிடும் மாடு ஆடெல்லாம் வெற்றிலை கொஞ்சம் யோசிச்சு தான் சாப்பிடாது, கொஞ்சம் நாக்கில் நிறன்னு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் குறைந்தபட்சமாக இந்த செடி மூடுகளில் போட்டுருங்க. அப்போ உங்களுக்கு அது ஒரு நல்ல பலனை தரும். யாருக்கும் காலடிப்படாத இடமாக இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் நாளைக்கு உங்களால் முடிஞ்சது அப்படின்னா கோயிலுக்கு எண்ணெய் தானமாக வாங்கி கொடுங்க. இல்லாட்டி அகல் விளக்கு ஒரு 5 நாளும் வாங்கி கொடுத்துருங்க. அப்புறம் பசியால் இருப்பவர்களுக்கு தயிர் சாதமோ இல்லை உங்களால் ஏதாவது முடிந்த உணவுப் பொருட்களை ஒரு குறைஞ்ச விலையில இருந்தாலும் போதும். அதை நீங்கள்
வாங்கி கொடுங்க நாளைக்கு. அப்படி வாங்கி கொடுக்கும்போது அனைத்து விதமான புண்ணிய பலன்களும் வந்து உங்களுக்கு வந்து சேரும். இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி.